அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர்கள் நம்மள்கிட்ட கால் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்குது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதற்கு ஏதாவது அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. அதை கருத்தில் கொண்டு நான் இன்னைக்கு அதை ஒரு வீடியோ பதிவாகவே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஒரு வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வீட்டில் அந்த செய்வன தகடோ இல்லை துஷ்ட விஷயங்களை தரக்கூடிய அந்த எந்திரங்களையோ இல்லை துஷ்ட விஷயங்களை தரக்கூடிய அந்த பொருட்களையோ கொண்டாந்து வீட்டு வாசலில் கொஞ்சம் பிதைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிறது போகாது. சரிங்களா? குலதெய்வம் போகலை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் கலகங்களும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது போல் ஒரு வீட்டில் செய்வன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஜீவராசிகள், அதாவது நீங்கள் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி உயிரினங்கள் ஏதாவது நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த உயிரினங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று காணாமல் போயிடும், இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் அது இறந்து போயிடும். சரிங்களா? இது போல் அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் செய்வன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது. எதற்காக அந்த உயிரினங்கள் இறந்து போகுது இல்லை காணாமல் போகுது அப்படின்னா, நீங்கள் அந்த உயிரினங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறதுனால அந்த உயிரினம்ங்கிறது உங்களுக்கு உரிமையாகப்பட்டது. சரிங்களா? அப்போனா நம்மளுக்கு வர்ற ஆபத்தை அந்த ஜீவராசிகள் என்ன செஞ்சிடும், அதை வாங்கிக்கிட்டு அதோடைய உயிரை தன்னுடைய எஜமானுக்காக உயிரை விடும். சரிங்களா? இதுதான் அந்த செய்வன பாதிப்புக்கு உண்டான அறிகுறிகள். இரண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்ன செய்யும், தொடர்ந்து ஒருவர் மாற்றி உடல் நிலைங்கிறது சரியாமல் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? மருத்துவமனையில் போய் காட்டினாலும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த நோய்ங்கிறது தீர்ந்த பாடே இருக்காது. அதே போல் அந்த குடும்பத்தில் மன நிம்மதியாகவே இருக்க முடியாது. சரிங்களா? தொடர் பிரச்சனை. சரிங்களா? தொழில் முடங்கி போயிடும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவருக்கு அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பாரு சண்டை சச்சரவு வெட்டு குத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகளாக வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கே நம்மளால் போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். அப்படியே போகணும்னு நம்ம ஏற்பாடு பண்ணினாலும் அந்த கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கும். சரிங்களா? அது அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதையே நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? இது போல் அந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா எடுத்துக்காட்டுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கோவிலில் போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த கோவிலில் என்ன செய்யும் அப்படின்னா மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி தான் நல்ல வைப்ரேஷன். சரிங்களா? அது தெய்வ ஆற்றல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இதே இது அந்த இடத்துல நம்ம உட்காரும்போது நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு எப்படா வெளியே போகணும், இந்த இடத்துல உட்கார்றதுனால நம்மளுக்கு தலை வலி சரியான வழியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதாவது தெய்வ சக்திக்கு நிகரான எதிர்மறையான சக்திகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். சரிங்களா? இது போல் பிரச்சனைகள்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் 100% செய்வன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு உடலில் ஏவல் பிரச்சனை. ஏவல் அப்படின்னா ஏதாவது துர்தேவதைகளை எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா ஏவி விடுவாங்க. இது போல ஏவல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எது போல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, அதாவது மூச்சு விட முடியாது, வயிறுங்கிறது அப்படியே காத்து போன மாதிரி ஊதி இருக்கும். சரிங்களா? இது எப்படி ஏவல் முறையில் பண்ணுவாங்க அப்படின்னா, விபூதி முறையில் பிரயோகம் பண்ணி அவருடைய பெயரை சொல்லி ஊதிவிடும் போது காற்று வழியாக அவருடைய உடலுக்குள்ள அந்த ஏவலுங்கிறது போகும். இப்படி போகும்போது வயிறு உப்புசமாக இருக்கும். சரிங்களா? அப்படியே வயிறு காற்று போன மாதிரி வயிற்று வலிகள் அதிகமாக இருக்கும். ஏதோ நம்ம உடலுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருக்கிறது போல தோணும். சரிங்களா? சாப்பிட முடியாது, தூக்கம் நைட்லாம் தூக்கம் வராது. சரிங்களா? உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ ரீதியாக நம்ம அலைஞ்சிக்கிட்டு தெரியும்.
அந்த மருத்துவத்தில் நம்ம பார்த்தாலுமே அந்த நோய்ங்கிறது வந்து சரியாகாது சரிங்களா. இது போல் உடல் ரீதியாக மூச்சு வாங்கும் சரிங்களா, நெஞ்சு வலி உண்டாகும் சரிங்களா, அதே போல் பல உடல் ரீதியான பல பிரச்சனைகளை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏவல் முறையில் எதிரிகள் ஏவக்கூடிய ஒரு முறை. இந்த போல் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் ஏவல் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி ஏவல் முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உடனே சரி பண்ணிடணும் சரிங்களா. சரி பண்ணலை அப்படின்னா பல நாட்களாக அந்த ஏவல் உடல்லே இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உயிருக்கே ஆபத்தாக வந்துடும் சரிங்களா. ஏவல் முறை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருநாதர் சொல்லுவாங்க, ஏவல்லாம் பார்த்திங்கன்னா பொல்லா பை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஏன்னா ஏவல் ஒரு உடலில் பூந்துச்சு அப்படின்னா அது எதற்காகனா நம்ம உயிரை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அது நம்மளை விட்டு போகாது சரிங்களா. அதனால ஏவல் முறையெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டிங்க அப்படின்னா உடனுக்குடனே பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்படி சரி பண்ணலை அப்படின்னா உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய அந்த பிரச்சனையே இருக்கும். இந்த ஏவல் முறையெல்லாம் உடல்களை வந்துருச்சுன்னா வேலை வெட்டிக்கெலாம் போகவே முடியாது, நம்மளை அப்படியே ஒரு இடத்துல முடக்கி உட்கார வச்சுக்கிறோம் சரிங்களா. அது போல் பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா. ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் 80% பார்த்திங்கன்னா செய்வனை வைக்கிறது, இந்த மாதிரி பில்லி சூனியம் வைக்கிறது, இது மாதிரிலாம் எப்படின்னா மருந்து முறைகளில் வைக்கிறாங்க சரிங்களா. ஒருத்தவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுலையோ இதுலையோ கலந்து என்ன செஞ்சுறாங்கன்னா மருந்து கொடுத்துரும். இந்த மருந்து கொடுத்தாச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே என்ன செஞ்சோன்னு சண்டை வந்து அந்த குடும்பம் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும் சரிங்களா. இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், மாந்திரிய ரீதியாக நம்ம சரி பண்ண முடியும் சரிங்களா. இது போல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலையோ இல்லை ஏதாவது ஒரு மாந்திரிகர்களையோ நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், சரி பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடத்தில் பார்த்திங்கன்னா மாந்திரீக பூஜைகள் செய்து இது போல் ஏவல் பிரச்சனைகளெல்லாம் நம்ம சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காளியுடைய திருவருளால் வேண்டிய நபர்கள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.